ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான தவா ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு 1/2 கிலோ வாவல் மீன் எடுத்திருக்கேன். இதை நல்லா 2-3 டைம் கழுவிட்டு இந்த மாதிரி நடுவில் கீறி எடுத்துக்கோங்க. அப்போதான் மசாலா நல்லா உள்ளே போகும். இப்போ இந்த ஃப்ரைக்கு ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், கூடவே 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கூடவே ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், இது கூட 2 கொத்து கருவேப்பிலை, இது கூட அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஒருவேளை ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்க, இந்த மாதிரி பதத்தில் நம்மளோட மசாலா இருக்கணும். இப்போ தவா ஃபிஷ் ஃப்ரைக்கு ஃப்ரெஷ் மசாலா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்க மீன் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை தேவையான அளவு வச்சுக்கலாம். இப்போ இதை மீனோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. நடுவில் கீறி இருக்க அந்த சதைக்குள்ளேயும் மசாலாவை கொஞ்சமாக அழுத்தி விட்டுருங்க. அப்போதான் மசாலா எல்லாமே மீனுக்குள்ளே நல்லா இறங்கும். பாருங்க, மீனோட எல்லா சைடுமே நல்லா மசாலா தடவியாச்சு. இப்போ இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போதான் மீனுக்குள்ளே மசாலா நல்லா இறங்கும். இருக்கட்டும். இப்போ 1 மணி நேரம் ஆச்சு. பாருங்க, மீன் நல்லா மசாலாவில் ஊறி இருக்கு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிடுங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நல்லா சூடாகணும். நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவையும் கொஞ்சம் வச்சிடலாம். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மீனை வச்சிடலாம். இதுக்கு ஒரு மூடி போட்டுருங்க. மிதமான சூட்டில் 5 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த மீனை திருப்பி போட்டுடலாம். பாருங்க, ஒரு சைடு மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பியும் மூடிடலாம். மூடி வச்சு மறுபடியும் 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும். இப்போ மறுபடியும் 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளோட மீன் நல்லா வெந்து வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கு. நம்மளோட சுவையான தவா ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.